வெல்கம் பேக் டு V2K Photography. ஃபேஸ்புக்கில் V2K Photography பேஜ் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. V2K Photography குரூப் இப்போ வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. குட்டி கேள்வி கேட்போம், அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிடலாம். ஓகேங்களா? 18,000 பேர் இருக்கும் அந்த குரூப்ல. போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்க கேட்கலாம். நிறைய பேர் உதவி பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ போட்டோகிராஃபி ஈஸியாக கத்துக்கலாம் நிறைய பேர் கிட்ட இருந்து. யூடியூப்ல இப்போ வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிவ் அவேஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு பேபி இன்ட்ரோடக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக என்ன ஃபோட்டோ ஷூட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஃபோட்டோகிராஃபரா. நானும் போயிருந்தேன். சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்கு இங்கே அட்லாண்டாவில். அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பேங்க்வெட் ஹாலும் வச்சு நடத்துறாங்க இங்கே. நம்ம தமிழ்காரர் தான், முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹால். ஏன்னா அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹால், நல்ல விஸ்தாரமா இருக்கும், நிறைய இடம் இருக்கிற அந்த ஹால். அது செவ்வறு எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெள்ளை கலர் செவ்வறு. ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹால் அது. ஸோ விளையாடலாம் அந்த ஹாலில், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஹால். ஆனால் இந்த ஹாலில் ஒரு குட்டி பிரச்சனை இருக்கு. 15 அடி கிட்ட இருக்கும் அந்த உயரம். அதனால நான் என்னதான் ஃபிளாஷை வச்சு நான் பவுன்ஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு திரும்ப வர லைட் வந்து அவ்வளோ வராது. அதனால என்ன பண்றேன், நான் வெறும் ஃபிளாஷை மாத்திரம் வச்சு பவுன்ஸ் பண்ணாக்கா நிறைய பேட்டரி குடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மேக் மாட் மாதிரி ஃபிளாஷ் டிஃப்யூசர் ஏதாவது வச்சு நான் பண்ணுவேன் நான். அதனால நல்ல சப்ஜெக்ட் நல்லா இலுமினேட் ஆகும். அதே மாதிரி கேட்ச் லைட் அதெல்லாம் சூப்பராக வரும் அதில். ஸோ நான் ஃபிளாஷுக்கு வந்து மேக் மாட் மாதிரி ஏதாவது மாடிஃபைஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன கியர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான் நிக்கான் D750. அதில் வந்து 70-200 லென்ஸ் எடுத்து மாட்டிட்டேன். அதே மாதிரி சோனி A7R3 வந்து காம்லைட் அடாப்டர் போட்டு நிக்கான் 24-70 அந்த லென்ஸும் மாட்டிட்டேன். ரெண்டுமே f2.8. ஸோ ரெண்டுமே ப்ரோ கிரேட் லென்ஸ், சூப்பரான லென்சஸ் ரெண்டுமே. ஸோ வைட் ஆங்கிளுக்கு ஒரு கேமரா இருக்கு, அதே மாதிரி டெலிசூம் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி கேண்டிட் அது மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா இருக்கு. அடுத்தது ஃபிளாஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரெண்டுத்துலையுமே வந்து கோடாக்ஸ் V860 வெர்ஷன் 2 அந்த கேமரா தான், சாரி அந்த ஃபிளாஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துலையுமே. ரெண்டுத்துலையும் ஒன்றில் வந்து கேரி ஃபாங் போட்டிருந்தேன், இன்னொன்று வந்து மேக் மாட் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்யூசர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லா கேமராலாம் செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹால் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹாலோட லைட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரஞ்சு லைட்டிங் தான். அது சுத்தமா டங்ஸ்டன் லைட்டிங் தான் அந்த ஹால் பூரா. அதனால எல்லாமே அதுல இருந்து வர லைட் எல்லாமே ஆரஞ்சு கலர் லைட்டிங் தான். ஹால் பூரா ஆரஞ்சு கலர் லைட்டிங்ல தான் இருக்கும். ஸோ ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் 2800 கெல்வின்லேருந்து 3400 கெல்வின் வரைக்கும் வைப்பேன். அதுதானே இந்த டங்ஸ்டனுக்கான ரேஞ்சு. இப்போ வந்து நான் ஃபிளாஷ் வச்சு அடிக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபிளாஷ் வச்சு அடிக்கிறேன்னு என்ன ஆகும், ஃபிளாஷ்லேருந்து வர லைட் வந்து 5500 to 5600 கெல்வின். ஸோ வெள்ளை கலர் லைட்டு. நான் ஏற்கனவே இருக்கிற ஆரஞ்சு கலர் லைட்டு ரொம்ப வார்மான லைட். அதை நான் கூல் பண்ணுறதுக்காக நான் இறக்குறேன் நான் ஃபுல்லாக டெம்பரேச்சரை. அப்போதான் எனக்கு ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக வருங்கிறதுக்காக. இப்போ அதில் போய் நான் வெள்ளை கலர் லைட் அடிச்சேன் அப்படின்னாக்கா வெள்ளை கலர் வந்து ஆரஞ்சை விட கொஞ்சம் கூல். ஸோ வெள்ளை கலர் வரும்போது அது இன்னுமே கூல் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா முகத்து மேலே வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பளிர்னு அடிக்கும். அது நமக்கு சரிப்பட்டு வராது, அது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ்லேருந்து வர லைட்டையும் ஆரஞ்சு கலரில் நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ வெளியில் இருக்கிற லைட்டும் ஆரஞ்சு கலரு, ஃப்ளாஷில் இருக்கிற லைட்டும் ஆரஞ்சு கலர். ஸோ ஆம்பியன்ட் லைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃப்ளாஷில் இருக்கிற கலரையும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா டைம்ங்கிற ஒயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஃப்ளாஷுக்கும் கரெக்டாக செட் ஆகும், ஆம்பியன்ட் லைட்டுக்கும் கரெக்டாக செட் ஆகும். இதுக்கு தான் வந்து நம்ம CTO ஜெல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கலர் டெம்பரேச்சர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபுல் CTO வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளாஷ்லேருந்து வர லைட்டு ஆரஞ்சு கலரில் வருது, ஆம்பியன்ட் லைட்டும் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால எனக்கு ஒயிட் பேலன்ஸ் பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக வரும். எனக்கு ஸ்கின் டோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2800 3400 கரெக்டாக வந்துடும். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3200 கரெக்டாக வந்தது எனக்கு ஒயிட் பேலன்ஸ். அவ்வளோதான், அந்த பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஷட்டர் ஸ்பீடு எப்பவும் வைக்கிற மாதிரி தான், ஒரு 160 200 அப்புறம் அப்பச்சர் பாத்தீங்கன்னாக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி f2.8 இல்லாட்டா f4. ரொம்ப குரூப் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா f4ல வச்சு எடுப்பேன். இல்ல ரொம்ப க்ளோஸ் அப் மாத்திரம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி f2.8ல எடுப்பேன். ஆளு கம்மியா இருந்தாலும் f2.8ல எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ஃபிளாஷ்ல பவர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ISO பாத்தீங்கன்னா ISOவும் கம்மி பண்ணி எடுக்கலாம் இல்லையா f2.8ல எடுத்தேன்னா. ஸோ அடுத்தது ISO பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ரேம்ங்கிறதுனால ஜாலியா 800 1600 ரொம்ப சாதாரணமா எடுக்கலாம். இந்த ஹாலுக்கு வந்து நான் 800 ISO 800 1600 வரைக்கும் வச்சு எடுத்திருந்தேன் நான். ஸோ மாத்தி தான் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டாப் இங்கேயும் அங்கேயும், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ் கிட்ட லைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்டேஜ் விட்டு தள்ளி போயிட்டாங்க டைனிங் ஏரியா அப்படின்னாக்கா லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அங்கே ISO ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கும், அப்பச்சர் பெருசு பண்ண வேண்டியிருக்கும், ஃபிளாஷ் பவர் ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷட்டர் ஸ்பீடு ஒரு சில நேரம் குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் இருக்குமே ஒழி இதுதான் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நம்ம ஒரு செட்டிங் வைக்கிறோம்னா அது எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு வேலை தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஷட்டர் ஸ்பீட் என்ன, அப்பச்சர் என்ன, ISO என்ன, ஃபிளாஷ் எப்படி யூஸ் பண்றது, ஃபிளாஷ் எப்படி பவுன்ஸ் பண்றது, இதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும்.
அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஹால் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஹால். இது வரைக்கும் ஒரு 15-20 ஷூட் பண்ணியிருப்பேன் இந்த ஹாலில். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹால் இந்த ஹால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்லிட்டாங்கனாலே எனக்கு சந்தோஷம், நிம்மதி, ஜாலியாக போய் எடுத்துட்டு வருவேன் நான், பிரச்சனையே இல்லாமல். ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னாக்கா வழக்கமாக நீங்கள் பண்ண வேண்டியது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, இந்த மாதிரி உங்களை இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி பேஜில் நீங்கள் வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி பேஜை போய் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன வேணால் பண்ணுங்க, பேருக்குள்ளே இருக்கோம் நம்ம. ஸோ ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், நினச்சேன்.